ஒழுங்காக ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆரையும் மனசில் வச்சு கட்சி நடத்துங்க. அவங்க மூஞ்சியை காமிச்சிங்கன்னா டெபாசிட் போயிடும் எல்லா தொகுதியிலையும். அவர்கள் 2 பேரையும் முன்னிறுத்தி கட்சியை நடத்துங்க. இல்லைன்னா அதிமுககாரனே உங்களை விரட்டி அடிப்பான். இந்த பிறந்த நாளில் அதிமுககாரங்களுக்கு நான் சொல்கிறது, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்துங்க. அவர்களை மதிக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஆதரவு கொடுங்க. நூலகத்துக்கு அப்பா பேர், பஸ் ஸ்டாண்டுக்கு அப்பா பேர், எல்லாம் மற்ற முக்கியமான இதுங்களுக்கெல்லாம் மற்ற அரசாங்கத்துக்கெல்லாம் அப்பா பேர். கருணாநிதி எல்லாத்தையும் வச்சுட்டாரு. நீங்கள் கக்கூசுக்கு மட்டும்தான் ஏன் வைக்கலன்னா இப்போ கக்கூசுக்கும் வச்சுட்டாரு. யார் பேர 3வது ஒரு மொழியை படிக்கணும் உங்கள் பிள்ளைகள் அப்படின்னு நினைச்சா திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. என்ன வேலை பண்ணுறான் பாருங்க. வட இந்தியாவிலாம் நம்மளை என்ன நினைப்பான்? இப்போவே தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் ஒன்றும் பேச முடியலை. அங்கே இருக்கிறவனுக்கு ஆங்கிலம் தெரியல, ஹிந்தி பேசுகிறான். பாதிக்கப்படுறவன் நம்ம. படிக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தி இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். வேறு மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறான். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு கண்ணோட்டம் பார்க்கலாம். முதல் செய்தி, இன்று ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்த நாள் விழா. அதிமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் விமர்சனையாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம பெருமையாக சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேலே 1008 இதை சொல்லுவாங்க. ஊழல் இதெல்லாம் சொல்லுவாங்க. எதுவுமே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சசிகலா பண்ணது அவங்களுடைய தப்பை அவங்கள கூட வச்சது, அவ்வளோதான். 2 விஷயம், எப்போவுமே மனசாட்சிக்கு எது ரைட்டோ அதைத்தான் செய்வாங்க. பணக்காரர்களை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அவங்க எப்போவுமே ஆதரவு கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சரவணபவன் ஹோட்டல் இவர் பல கோடீஸ்வரன். அவர் எத்தனாயிரம் கோடி வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தார். அந்த ஜீவஜோதிங்கிற பெண் பாதிக்கப்பட்ட பெண், அவருடைய கணவனை கொலை செய்து அது அவர்தான் கொலை செய்தாருங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அத்தனை அதிகாரிகளும் அத்தனை அரசியல்வாதிகளும் கருணாநிதி உட்பட வாயவே திறக்கலை. அந்த பெண்ணுக்கு நீதி கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலினும் ஏதோ வாயவே திறக்கலை. காரணம், எப்போவுமே இவங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களே அதிகம், கருணாநிதி ஸ்டாலினால் உதயநிதியால். அதனால் அவங்க பாதிக்கப்பட்ட பெண்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியை யோசிக்காத காரணம், இவர்களால் பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை அதிகம். அதனால் வாயை திறக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா சரவணபவன் ஹோட்டல் ஓனர் அத்தனை 1000 கோடிக்கு சொந்தக்காரருக்கு துணையாக நிற்கலை, அவருக்கு ஆதரவாக இருக்கலை. பாதிக்கப்பட்ட பெண்ணு ஜீவஜோதியை கூப்பிட்டு கேட்டு உண்மையிலே நீ பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டு அவரை கைது பண்ண சொன்னார். அப்போ எந்த ரெக்கமெண்டேஷன், எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் வந்தது தெரியுமா அவங்களுக்கு? ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க இவங்க எல்லாமே வந்தாங்க. 10 அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் அவங்க சொன்ன ஒரே பதில், அபலைப்பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பணக்காரரை பற்றி எனக்கு கவலை இல்லை, பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு தான் சொன்னார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் ஜிம்கானா கிளப்னு ஒரு கிளப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கோடீஸ்வரர்கள் தான் அதில் உறுப்பினராக இருப்பாங்க. அதில் நீங்கள் உறுப்பினராக சேரணும்னாலே 10 லட்சம் 20 லட்சம்னு கட்டணும். அதுவும் உங்களுக்கு அந்த தகுதி இருக்கானெல்லாம் இன்டர்வியூ வைப்பாங்க, நேர்முக தேர்வெல்லாம் வைப்பாங்க. அப்படி ஒரு கிளப். அதில் ஒரு தடவை என்ன பண்ணார், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வேஷ்டியும் சட்டையும் போட்டு போனார். உடனே அவர் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அவர் ஏன்னு கேட்டார், பேண்ட்டு சட்டை போட்டு வந்தால் தான் உள்ளே விடுவோம், வேஷ்டி சட்டைலாம் உள்ளே விட மாட்டோம் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், இது தமிழ்நாடு பாரம்பரிய உடையா, நான் அதைத்தானே ஊற்றிட்டு வந்திருக்கேன்னா உள்ளே விட மாட்டேன்ட்டான். விஷயம் ஜெயலலிதாவுக்கு போச்சு. ஜிம்கானா கிளப்பை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படி நீங்கள் வேஷ்டி சட்டை உள்ள போட்டவங்களை உள்ளே விட மாட்டேன்னீங்க, அது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய உடையாச்சு, நீங்கள் தமிழ்நாட்டையே அவமதிக்கிற மாதிரி ஆகுதா? இல்லை மேடம், எங்களுடைய கிளப்பு விதிகள்னு ஒன்று இருக்குது. என்ன விதிகள்னு கேட்டாங்க. பேண்ட்டு சட்டை கோட்டு இதெல்லாம் போட்டால் தான் விடுவோம், 24 மணி நேரம் டைம் தரேன், உங்கள் விதிகளை மாற்றுறீங்களா இல்லையா? ஜிம்கானா கிளப் மாற்றலைன்னா உங்கள் கிளப்பே இழுத்து மூடிடுவேன்னாரு. காரணம், அரசாங்க நிலத்திலெல்லாம் அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அரசாங்கத்துக்கு அவங்க கட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது, அரசாங்கத்தோட தொடர்பு இருந்து பிடிச்சி மூடிடுவேன்னாங்க. அவ்வளோ பெரிய கிளப்பு, பெரிய பெரிய ஆளுங்க தான், கோடீஸ்வரங்க தான் அதில் மெம்பருங்க. யாரையோ வச்சு பேசி பார்த்தாங்க.
ஒழுங்காக ரூலை மாற்று, வேஷ்டி சட்டை போட்டு உள்ளே வர்றவங்களை விட்டு தான் ஆகணும்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணையாக இருந்தால், இவங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கே பாதிக்கப்பட்டவனுக்கு எதிராக இருப்பாங்க எப்போவுமே. அந்த அம்மா வந்து அதே மாதிரி இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். எல்லாவற்றிலையுமே அவங்க மனசாட்சி பார்ப்பாங்க, ரைட்டாக தப்பான்னு பார்ப்பாங்க. ரைட்டுன்னா யார் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி பெரிய ஆளுங்க பாதிக்கப்பட்டவங்களாம் அவங்களுக்கு தான் துணை நிற்பாங்க. இதுதான் அவங்க பிறந்த நாளில் அவங்களுடைய விஷயத்துக்கு வந்து முக்கியமான விஷயங்களில் இது ஒன்று. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தே போய் மாலை போட்டு கும்பிட்டுட்டு வந்திருக்காரு போயஸ் கார்டனுக்கு. ரஜினிகாந்த் 1996 அந்த அம்மாவை அவ்வளோ விமர்சித்து பேசினார், அவ்வளவு தான் செஞ்சார். ஏன் ரஜினிகாந்தே போய் மாலை போடுறாரு சொல்லுங்கள்? ரஜினிகாந்த் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து முதல் பெண்ணு கல்யாணத்தில் பிரச்சனை வந்து அவர் பாதிக்கப்பட்டார். அப்போ ரஜினிகாந்துடைய மகள் என்ன பண்ணாங்க, ரஜினிகாந்த் மனைவி இவங்க தான் சிஎம், அவங்ககிட்ட போகணுன்னு, ஐயோ அவங்கள நான் ரொம்ப பேசிட்டேன், எந்த முகத்தோடு போவேன்னாங்க. இருந்தாலும் அவங்க மனைவி கூட்டிகிட்டு போனாங்க. போன உடனே அவங்களுக்கு வேண்டிய அத்தனை விஷயத்தையும் அவர்களுக்கு அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த சினிமா உலகத்தின் பிரபலம் ஒருத்தனை கூப்பிட்டு தொலைச்சிருவேன், கல்யாணத்தில் தலையிட்டேன்னா அந்த பெண்ணு வாழ்க்கை கொண்டு வருவேன்ட்டாங்க. அதோடு தான் அந்த பிரச்சனை ரஜினிகாந்துக்கு முடிஞ்சதோ ஒரு முதல் பெண் கல்யாணமும் ஒழுங்காக நடந்தது. அப்போ தான் ரஜினிகாந்த் என்ன யோசிச்சார், நம்ம இவ்வளவு அவங்கள பற்றி விமர்சித்தோமே, அசிங்கமாகலாம் பேசினோமே, ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒன்று வரும்போது அவங்க தானே இருந்து எல்லாமே பண்ணாங்க. இதே கருணாநிதி செஞ்சுருப்பார். அவர் எதிர்ப்பக்கம் இருந்து ஒரு திரையுலக பிரபலம், அவரை குழம்பிய குட்டையில் விட்டு மீன் பிடிக்க தான் பார்த்துருப்பார். அவருக்கு ஓட்டு தானே மெயின். அப்போ தான் ரஜினிகாந்த் மனம் மாறினார். அடுத்து பேசுகிற ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவின்னு பேசினார். அந்த அம்மா இறந்த உடனே அவங்க உடலை தொட்டு கண்ணீர் வடித்தார். ஸோ அவங்களுடைய கருப்பு பக்கங்கள் தான் சிலருக்கு தெரியும், அவங்களுடைய உண்மையான பக்கங்கள் பலருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட அவங்கள வந்து இப்போ யார் நினைக்கிறார்? இன்றைக்கி போய் எடப்பாடி போய் மாலை போட போகிறாரு. அப்போ இங்கே சீனிவாசன் ஒரு முன்னாள் மந்திரி, அவர் கோமாளி இருந்தாலுமே அவர் ஒரு மந்திரி, அவர் வந்து ஜெயலலிதா படம் போட்ட புஸ்தகத்தை எடப்பாடிகிட்ட கொடுக்குறாரு. எடப்பாடி பிடிச்சி தள்ளுறாரு, அந்த புஸ்தகத்தை கையிலே வாங்க மாட்டேங்கிறாரு. அப்போ அவர் மேலே இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எவ்வளோ பக்தி வச்சுருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அதனால் இது அதிமுக இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கிட்ட சொல்கிறேன், ஒழுங்காக ஜெயலலிதாவும் அவர்களையும் எம்ஜிஆரையும் மனசில் வச்சு கட்சி நடத்துங்க. உங்கள் மூஞ்சியை காமிச்சிங்கன்னா டெபாசிட் போயிடும் எல்லா தொகுதியிலையும். அவர்கள் 2 பேரையும் முன்னிறுத்தி கட்சியை நடத்துங்க, இல்லைன்னா அதிமுககாரனே உங்களை விரட்டி அடிப்பான். இந்த பிறந்த நாளில் அதிமுககாரங்களுக்கு நான் சொல்கிறது, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்துங்க, அவர்களை மதிக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஆதரவு கொடுங்க. தான் பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடிய தலைக்கணம் இருக்கிற தலைவர்களை விரட்டி அடியுங்கள். எப்போதுமே அவர்கள் இருவருக்கும் அவர் சார்ந்த கட்சிக்கும் நீங்கள் விசுவாசமாக இருங்க அப்படிங்கிறத. நான் உங்களுடைய நான் எம்ஜிஆர் அனுதாபியாக இருந்தாலும் இன்றைக்கி கட்சிக்கு வந்து தொண்டர்கள்ங்கிறதுல உங்களுடைய பங்கு தான் முக்கியம். இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இதை விட்டு வெளியில் வந்தேன். அதிமுகவில் முதல்ல இருந்து அதை வந்து விட்டுட்டு வந்தேன். அவர்கள் என்றைக்கு இறந்தாங்களோ அன்றைக்கி விட்டுட்டு வந்தது காரணம், இந்த 2ஆம் கட்ட தலைவர்களின் லட்சணம் எனக்கு தெரியும். ஒருத்தருக்கு கூட விசுவாசங்கிறது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், அந்த அம்மாவுடைய இந்த பிறந்த நாளில் அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நிறைய செய்திகள் இருப்பதால் ஒன்று ரொம்ப சுருக்கமாக பேசணும், அப்போ தான் நிறைய செய்திகள் பேசலாம். இயக்குனர் சங்கர் சொத்துக்களை வந்து 10 கோடியை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்கா? யார்? இது இன்வெஸ்டிகேஷன் புலி, விசாரணை புலி, ஈடி. அவனுக்கு பேர் விசாரணை புலி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கை 1 வருஷம் 1.5 வருஷம் இன்னும் முடிக்காமல் விட்டுட்டு இருக்கான். அப்போ பெரிய விசாரணை புலிகள் இல்லை. இந்த ஈடியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு? அரசியல் சார்பாக நடந்து கொண்டு இருக்கீங்க ஈடி, அரசியல் சார்பாக அப்பாவிங்களெல்லாம் கைது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சமீபத்தில் கொடுத்துருக்காங்க. ஈடியோட லட்சணம் இது. உங்களை மாதிரி ஆள் தெரியாது. 2 விவசாயி அவனை போய் ஈடியில் பிடிச்சிங்கய்யா. கடைசி அவன் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயோ 400 ரூபாயோ இருந்தது. ஏதோ காடில் இருந்த காட்டு எருமை அவன் வயக்காட்டில் வந்தது, சுற்றி வேலி போட்டிருக்கான், மின்சார வேலி. மின்சாரம் அடித்து 2 எருமை செத்துருச்சுன்னு 2 விவசாயி மேலே இது போட்டான் அந்த ஈடி. வெக்கங்கிட்ட இவங்க ஈடி.
அவன் வந்துக்கிட்டு இப்போ 10 கோடியை பிடிச்சி இப்போ அட்டாச் பண்ணியிருக்கான். அட்டாச் பண்ணுங்கள், தப்பு உண்மையில் தான் பண்ணுங்கள். ஏன்னா அவரை எதிர்த்து வழக்கு போட்டவரும் ஒரு எழுத்தாளர் தான். அவர் தமிழ்நாடன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் ஒரு எழுத்தாளர். அவர் என்ன சொல்கிறாரு, எந்திரன் என்னுடைய கதை, நான் அதை வந்து பார்த்தடிச்சிட்டார் இவருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சினிமாவில் பார்த்தடிக்கிறது மிகப்பெரிய கலாச்சாரம். 2-3 பேர் இருக்காங்க. இந்த அட்லி சங்கர் மேலேயே அந்த குற்றச்சாட்டு வந்துருச்சு. அப்புறம் முருகதாஸ், இவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்டு பார்த்தடிக்கிறதுல. அதனால இவர் கேஸை போட்டார். கேஸை போட்டோன்னா அது வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்து இல்லை, அதை பார்த்து அடிக்கலை, காப்பி அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நிறையா சீன் வந்து இந்த வழக்கு போட்டார், அவருடைய கதையிலேருந்து நிறையா சீன் இதில் வருது, இது பார்த்துருச்சதான்ட்டாங்க. இருந்தாலும் உயர்நீதிமன்றம் பெரிய விசாரணைலாம் பண்ணி இல்லைன்ட்டாங்க. அதை மீறி ஈடி உள்ள வரான். என்ன சும்மா உட்காந்துருக்கான்ல. 2005 ராசா மேலே போட்ட கேஸுக்கு 2024 19 வருஷம் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறான். இதுதான் ஈடியோட லட்சணம். சரி, நீ வந்தப்பா பிடிச்ச ரைட்டு, அவருக்கு நீ சொல்ல வேணாமா, உன் சொத்தை 10 கோடியை பிடிக்கிறேன் அப்படின்னு பறிமுதல் பண்ணுறேன்னு சொல்ல வேணாமா? அவருக்கே சொல்லலை, ட்விட்டரில் போடுறான் சங்கரோட சொத்தை வந்து பறிமுதல் பண்ணுறோன்னு. இப்படியா? அரசியல்வாதி தான் ட்விட்டரை வச்சு அரசியல் நடத்தினான். உங்களை மாதிரி அதிகாரிகள் வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இதான் நடத்துறீங்க. மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம்னு வேறு லட்சணத்தை பாரு. ட்விட்டரில் போய் உன் சொத்தை பரிமாணம் பண்ணால் அந்த சொத்து இருக்கிறவனுக்கு எவ்வளோ இது இருக்கும். நம்ம சொத்தை போட்டாங்க, நமக்கே சொல்லாமல் ட்விட்டரில் போடுறாங்கன்னா. இது சம்மந்தப்பட்ட ஈடி அதிகாரிகள் மேலே மோடிட்டையும் சொல்கிறேன், அமித்ஷாட்ட சொல்கிறேன். அமித்ஷாட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவர் கனிமொழியின் கைபொம்மை. ஸோ மோடிட்ட சொல்கிறேன், இந்த அதிகாரிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க. எவன் சொத்தா அவனுக்கு சொல்ல வேணாமாயா நீங்கள் பறிமுதல் பண்ணுறேன்னு? ட்விட்டரில் போய் போடுறானா இது எவன் பண்ண வேலை? இவன்லாம் ஈடியில் இருக்கிறதுக்கு லாயக்கா? அந்த அதிகாரிகள் குழுவி ஈடி பேரை கெடுத்துக்கிட்டே இருக்கான். இதே மாதிரி இன்கம் டேக்ஸு சசிகலாவுக்கா 1200 கோடியை பிடிச்சான், பறிமுதல் பண்ணினான் சொத்தை. கடைசி 400 கோடியை வாங்கிக்கிட்டு எவ்வளவோ லஞ்சத்தை வாங்கிட்டு எல்லா சொத்தையும் திரும்பி கொடுத்துட்டான். அப்போ 10 கோடி பிடிச்சிருக்கீங்களா சங்கர்? அவர் லஞ்ச பணம் கொடுத்தா தான் சொத்தை திருப்பி கொடுப்பீங்களா? அதனால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கார், அவர் எழுதின கதையை அவர் பார்த்துருச்சோன்னு சொல்கிறாங்க. அவருக்கும் சொல்கிறேன், சங்கருக்கும் சொல்கிறேன், 2 பேத்துக்குள்ளே பேசி தீர்த்துக்கங்க. சங்கருக்கு சொல்கிறேன், அவர் எழுதின இதில் இருந்து உங்கள் இதில் வந்து சில காப்பி வந்திருந்தா அவருக்குரிய நஷ்ட ஈடு கொடுத்து நீங்கள் 2 பேரும் ராசியாக போயிருங்க. ஏன் இவங்க காலில் போய் விழுகிறீங்க? இப்போ நீங்கள் ஈடி எது பண்ணுறதுனா லஞ்சம் கொடுக்கணும். ஈடி எவனாச்சும் அரசியல்வாதி இதை வந்து பறிமுதல் பண்ணுறானா? ஸ்டாலின் இதை போய் பறிமுதல் பண்ண சொல்லுங்கள், இவன் உதயநிதி இதை போய் பறிமுதல் பண்ண சொல்லுங்கள். 30,000 கோடி கொள்ளையடிச்சாங்கன்னாங்களே, 1 கோடி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டாலே ஈடி உள்ளே வந்துடுவான். சட்டத்தை மாற்றிட்டான். அப்போ 30,000 கோடி சொன்னெல்லாம் ஏன் விட்டு வச்சுருக்க? நோபல் ஸ்டீல் கம்பெனி இப்போ ப்ரைவேட்டில் மட்டும் வெளிநாட்டில் கம்பெனி சொன்னெல்லாம் விட்டு வச்சுருக்க. அப்போ அரசியல்வாதிலாம் போக மாட்டேன். அப்பாவி இழிச்சவன் என் மேலே கனவன் மேலே வழக்கு போடுவீங்களா? அதனால் சொல்கிறேன், மோடிட்டு சொல்கிறேன், இந்த ஈடிவங்கெல்லாம் உங்கள் பேரை கெடுக்கிறாங்க. பறிமுதல் பண்ண சொல்லு, அவனுக்கு சொல்லு, உன் சொத்தை பறிமுதல் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. அதனால் சங்கருக்கு சொல்கிறேன், நீங்களும் அவர் பாதிக்கப்பட்டவரும் ராசியாகி உங்களுக்குள்ளே பணம் எவ்வளோ கொடுக்க வேண்டியதோ கொடுத்து வழக்கை முடிச்சுக்கோங்க. இவங்கள நம்பாதீங்க. இவன் இந்த வழக்கை போடுறதுக்கு 15 வருஷம் ஆகும். உங்களுக்கு 15 வருஷம் மன நிம்மதி கெட்டு போயிடும். ஒன்றுமே நடக்காது. அரசியல்வாதி சொன்னால் போய் அரெஸ்ட் பண்ணுவான், அதுக்கப்புறம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு வழக்கு நிலுவையிலேயே இருக்கும். அதனால் இந்த டிடிவி தினகரன் கேஸ் இருக்குது 25 வருஷமாக ஈடியில். அதனால் சொல்கிறேன், அவங்களுக்கு சங்கருக்கு சொல்கிறேன், பாதிக்கப்பட்டவருக்கும் சொல்கிறேன், இந்த ஈடியை விட்டு வெளியில் வாங்க. அவன் ஒரு பைத்தியக்காரங்க ஒரு குரூப் உட்காந்துருக்கு இந்த இந்தியாவில். இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காங்க மோடி அரசு அப்படிங்கிறது அடுத்த கருத்து. ஞானசேகரன் அந்தசாரி கேஸை ஹைகோர்ட் சொன்னாங்க என்னென்னா, தனி இதாக அமைக்கணும் விசாரணை. 3 பெண் அதிகாரிகளை போடணும். அப்போவே சொன்னேன், வெளி மாநிலத்தை போடுங்க, இங்கே இருக்கிறவங்கள போட்டால் உருப்படாதுன்னு சொன்னேன். மேலதிகாரிகள் என்ன சொல்லுவாங்களோ அதைத்தான் செய்வாங்கன்னு. எவ்வளோ நாளாக விசாரிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த சாரை கண்டுபிடிச்சாங்களா? இப்போ என்ன சொல்கிறான்னு தெரியுமா? அந்த சாரை விட்டாங்க. இந்த ஞானசேகரன் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் வீடுகளில் போய் கொள்ளையடிச்சான். அதில் 120 சவரம் பிடிபட்டுருக்கான். இது மெயினை விட்டுட்டான், அண்ணா பல்கலைக்கழகத்தை விட்டுட்டான், அந்த சாரை விட்டுட்டான். அவன் கொள்ளையடித்தான், 120 சவரம் இது பண்ணியிருக்கோம், பிடிச்சிருக்கோம் அப்படின்னு எது விசாரணைக்கு தேவையில்லையோ அதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கேவலமாக போகுது பாருங்கள் விசாரணை. இப்படியா?
அந்த ஐபிஎஸ்சில் வர்ற ஆளுங்களுக்கெல்லாம் விசாரணை ஜீரோ, தெரியாது. நான் காவல்துறையிலிருந்து சொல்கிறேன், கீழ்மட்டம்தான் போலீஸே. ஒரு ஏட்டையாவுக்கு தெரிஞ்ச விஷயம் ஐபிஎஸ்க்கு தெரியாது. அவங்கள கொண்டு போய் வச்சிங்கன்னா உருப்படுமா? ஆளுங்கட்சியை காப்பாற்றுறதுக்காக அந்த சாரை தூக்கி போட்டுட்டு 120 சவரம் பிடிச்சிருக்கான். அங்கே வந்துக்கிட்டு அவன் வீடுகளில் போய் கொள்ளையடிச்சிருக்கான். இப்படி தேவையில்லாதது எல்லாம் சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கிறது தான் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. காவல்துறை எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். நான் சார்ந்த துறை, நான் 25 வருஷம் அதில் இருந்த துறை, பல ஐபிஎஸ் அதிகாரிகளோடு நான் பழகியிருக்கேன். இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் இப்போ புதுசாக வந்தவங்க. மிகப்பெரிய மோகன்தாஸுங்கிற மிகப்பெரிய அதிகாரி, அலெக்சாண்டர், ஸ்ரீபால், இந்த மாதிரி மிகப்பெரிய அதிகாரிகள்கிட்டலாம் நான் பழகியிருக்கேன். ஆர்வி சுப்பிரமணியம், ஆர் ராஜகோபால், வி.கே. ராஜகோபால், எத்தனையோ பேர். அவங்ககிட்டலாம் நான் நெருக்கமாக இருந்திருக்கேன். இன்றைக்கி நேற்று வந்தவங்கெல்லாம் குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்காங்க. எதை விசாரிக்கணுமோ அதை விசாரித்து மக்களுக்கு சொல்கிறீங்களா? அவன் 120 சவரம் கொள்ளையடிச்சதுன்னா உங்களுடைய விசாரணையின் நோக்கமா? ஹைகோர்ட்டு உங்களை விசாரிக்க சொன்னது இதைத்தான் விசாரிக்க சொன்னாங்களா? அதனால் சொல்கிறேன், ஹைகோர்ட்டுக்கு சொல்கிறேன், இந்த 3 அதிகாரிகளை விட்டுட்டு வேறு மாநிலத்தில் இருக்க 3 பெண் அதிகாரிகளை போட்டு உண்மையான அந்த சார் யாருங்கிறத கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக பதிவு செய்ய வரும். அடுத்தது ஸ்டாலின் செய்திகள். என்னத்தை அவர் இப்போ டெய்லி ஏதாச்சும் ஜோக் வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன தப்புன்றது? ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம் ஏற்கனவே சொன்னோம், ஊர் பூரா உங்கள் அப்பா பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, கக்கூஸுக்கு மட்டும்தான் ஏன் உங்கள் அப்பா பேர் வைக்கலன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இதுக்கு வச்சுட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு அப்பா பேர், நூலகத்துக்கு அப்பா பேர், பஸ் ஸ்டாண்டுக்கு அப்பா பேர், எல்லாம் முக்கியமானது இதுங்களுக்கெல்லாம் மற்ற அரசாங்கத்துக்கெல்லாம் அப்பா பேர், கருணாநிதினு எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. யோ, நீங்கள் கக்கூஸுக்கு மட்டும்தான் ஏன் வைக்கலன்னா இப்போ கக்கூஸுக்கும் வச்சுட்டார். யார் பேரை? உதயநிதி பேர் ஆம்பளை கக்கூஸுக்கும், கனிமொழி பேரை பொம்பளை கக்கூஸுக்கும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கக்கூசுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் இது போடும்போது முகம் தெரியாமல் ஒரு ஆம்பளையாக இருக்கிற ஒரு பொம்மையை போடுவாங்க. ஏன்னா அது அசிங்கம். யார் ஃபோட்டோவை போட்டால் அசிங்கம். இப்போ அஜித் ஃபோட்டோவை கக்கூசில் போட்டால் அவர் சட்டைக்கு வர மாட்டார். பெண் கக்கூசில் போய் நயன்தாரா ஃபோட்டோவை போட்டால் அவங்க கேஸ் போட்டுருவாங்க. ஏன்னா கேவலம். ஆனால் கேவலத்தையே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்தியா தமிழ்நாடு பூரா கூட்டிச்சு அவர் ஆக்கணும்னா ஆண் கக்கூசுக்கு இவரையும், பெண்கள் கக்கூசுக்கு கனிமொழி, ஆண்கள் கக்கூசுக்கு உதயநிதி. வெக்கமே இல்லை. திராவிடத்துக்கு வெக்கமே இல்லையா அவங்களுக்கு? அடுத்தது இப்போ ஒரு ஆஸ்பத்திரி சொல்ல போகிறார். அது ஈவி ராமசாமி பேர் வைக்கிறார். என்ன எல்லாம் உங்கள் வீட்டு சொத்துன்னு நினச்சிட்டீங்க. உதயநிதி சொன்ன மாதிரி உங்கள் அப்பா வீட்டு சொத்துன்னு நினச்சிட்டீங்க. எல்லாத்துக்கும் பேர். இப்போ ஈவே ராமசாமி பேர் உருப்பட அது ஈவே ராமசாமி பேர் வச்சிங்கன்னா அது ஆஸ்பத்திரியில் உருப்பட்ட மாதிரி தான். ஆனால் பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், எந்த ஆஸ்பத்திரிக்கும் கருணாநிதி பேர் வச்சது, ஈவே ராமசாமி பேர் வச்சதெல்லாம் அரசாங்க ஆஸ்பத்திரின்னு சொல்லுங்கள். கருணாநிதி பேரையோ ஈவே ராமசாமி பேரோ பொதுமக்கள் உச்சரிக்காதீங்க. இந்த இதில் அடுத்த முதல்வர் மருந்தகமாக அவர் அதில் 75% தள்ளுபடியாக எப்படி பண்ண முடியும்? அப்போ ஒரிஜினல் வருமா, டூப்ளிகேட் வருமா? இப்போதே நிறைய அதுங்க இல்லை, மருந்து ஷாப்பெல்லாம் டூப்ளிகேட்டு தான் வருது. மருந்துக்காரனுக்கு 15% தான் கொடுக்குறான் டிஸ்ட்ரிபியூட்டர். இவங்க 75% கொடுக்குறாங்கன்னா மீதி யார் கொடுப்பா? ஒரிஜினல் வருமா இல்லை டூப்ளிகேட் மருந்து வருமா? ஸ்டாலினுக்கு தெரியுமா டூப்ளிகேட் மருந்தெல்லாம் எப்படி உள்ளே வருதுன்னு? அங்கே வேலை பார்க்குறவன் சிறுக்கிறவன்லாம் காலாவதியான மருந்தை பிச்சுட்டு வேறு லேபிள் போட்டு விற்கிறான். உங்கள் வீட்டில் இருக்கிற இவங்களே வந்துக்கிட்டு போலி மருந்தை சாப்பிட்டுருக்காங்க. சாக்பீஸ் பவுடர் வச்சு கொடுத்தா வைட்டமின் மாத்திரை நினச்சி சாப்பிட்டுருக்காங்க. விசாரிங்க. சண்முக சுந்தரம்ங்கிற ஒருத்தர் கைதானார். அப்போ இதெல்லாம் வெளியில் வந்தது. அப்போ இந்த மருந்துகளில் உங்கள் முதல்வர் மருந்து ஒன்று கொண்டு வரீங்களே, அதில் என்ன போகுது? இப்போ அப்பா பேர் விட்டார், இவர் பேர் எல்லாமே இப்போ அப்பான்னு இவர் அப்பான்னு சொல்கிறது, கக்கூசுகளுக்கு மகன் பேரையும் தங்கச்சி பேரையும் வைக்கிறது, மருந்தகத்துக்கு இவர் பேர் இப்போ கொஞ்சம் இறங்கி வந்துட்டார். அதனால் ஸ்டாலின் மறுபடியும் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஜோக்கரிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தான். அதுக்காக தான் அப்புறம் வாரிசை பற்றி பேசுகிறாரு.
கேட்டால் எங்களுக்கு வாரிசு இருக்குது. முதலே பதில் சொன்னேன், உங்களுக்கு வாரிசு இருக்குன்னு பெருமையாக சொல்லாதீங்க, நல்ல வாரிசு இருந்தால் பெருமையாக சொல்லணும். ஏற்கனவே சொன்னேன், இந்திரா காந்தியை என் வாரிசுன்னு நேரு சொல்லிக்கலாம். நீங்கள் என் வாரிசுனோ உங்கள் அப்பா உங்களை என் வாரிசுனோ சொல்வதில் பெருமை இல்லை. காரணம், நாட்டு மக்கள் உங்களை வணங்கக்கூடிய அளவுக்காக நீங்கள் ஆட்சியை நடத்துனீங்க. வாரிசு வாரிசுன்னு, ஏன்னா வாரிசு இருக்குன்னு, அது என்ன வாரிசு இருக்குன்னு என்ன மமதையாக சொல்லிக்கிறீங்களா? அப்போ குழந்தை இல்லாதவனெல்லாம் பாவம் செஞ்சவனா? வாரிசு உங்கள் பேரை சொல்லக்கூடிய நல்ல வாரிசுகளாக இருக்கணும். அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, தமிழில் பேர் வைங்கிறாரு. ஏதோ தமிழில் பேர் வைங்க, நீங்கள் முதல்ல தமிழில் பேர் வைங்க. நீங்கள் சாமிதுரைன்னு பேரை மாற்றுங்க. ஸ்டாலின்கிறது தமிழ் பேர் இல்லை, ரஷ்ய சர்வாதிகாரியோட பேர் அது. அதனால தான் நீங்கள் ஸ்டாலின்னு பேர் வச்சதுனால தான் உங்களுக்கு சர்ச் பார்க் ஸ்கூல்லேயே உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கல. உங்களில் ஒருவன் நீங்கள் எழுதின உங்கள் சுயசரிதையில் நீங்களே சொல்லியிருக்கீங்க, உங்கள் பேருக்காகத்தான் நான் ஸ்கூல்லேயே இடம் கிடைக்கலன்னு. முதல்ல உங்கள் பேரே சாமிதுரைன்னு வாங்குத்துங்க. அவர் சொல்கிறார் எல்லாம் தமிழில் பேரில் வச்சுக்கணும், எல்லோரும் பேர் வைக்க என்கிட்ட தான் வரணும்னு. உங்கள்கிட்ட வந்தால் பேரே வைக்க தெரியல, பொம்பளைக்கு போய் ஆம்பளை பேர் வைக்கிறீங்க. உங்கள்கிட்ட வர்றவனுக்கெல்லாம் என்ன ஆகும்? ஒரு பெண் குழந்தைய கொண்டு வந்தால் ஸ்டாலின் பாரதியும் ரெண்டு ஆம்பளை பேர். ஸ்டாலின்கிறது ஆம்பளை பேர், பாரதிங்கிறது பாரதியாருங்கிற ஆம்பளை பேர். பொம்பளை பேருக்கு எப்படி ஆம்பளை பேர் ரெண்டு வச்சுங்க? அதுவும் அப்பா பேர் முன்னாடியே நேரத்தையே சொன்னேன், பேர் வைக்கவே தெரியல. எல்லோரும் இவர்கிட்ட வரணுமா பேர் வைக்க? எல்லாருக்கும் சொல்கிறேன், திமுக காரனுக்கும் சொல்கிறேன், உங்கள் குழந்தைய கொண்டு போய் அவர்கிட்ட பேர் வைக்க கொடுத்துடாதீங்கப்பா. காலங்காலமாக இருக்கிற பேர் உங்கள் வாரிசுகள், உங்கள் பொண்ணு பையனும் வருங்காலத்தில் உங்களை காரித்து போவாங்க. எனக்கு ஒழுங்கான பேர் வச்சாங்களான்னு. அதனால் பேர் வைக்கிறதுக்கு யாருமே ஸ்டாலினிடம் போகாதீங்க அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது இந்திய கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஸ்டாலின். நல்ல விஷயந்தான், ஏன்னா ஜெயிச்சிருக்காங்க பாகிஸ்தானை, வாழ்த்து சொல்லியிருக்காரு, பாராட்டுறோம். தேசப்பற்று இருக்குல்ல, உங்களுக்கெல்லாம் மாநிலப்பற்று தானே இருக்கும், தேசப்பற்றோடு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ரெண்டு விஷயம், தயவுசெய்து நீங்கள் மட்டும் கிரிக்கெட் விளையாண்டு அதெல்லாம் எங்களுக்கு காமிக்காதீங்க. உங்கள் பையனையும் கிரிக்கெட் விளையாட வேணாம்னு சொல்லுங்கள். கூத்தடிக்கிறாங்க எல்லாத்தையும் கொண்டாந்து. உங்கள் பையன் போய் பேட்டிங் பண்ணுறது, அவங்களெல்லாம் ஆளை செட் பண்ணியோ, அவர் துணை முதலமைச்சர் பேட் பண்ணுறாரு, ஒழுங்காக பவுலிங் போடுங்கிறீங்க ஆளை வச்சு. அவர் பவுலிங் போடுறாரு, உங்கள் பையன் அடிக்கவே மாட்டேங்கிறாரு. அவன் பவுல் போடுறவன் கேட்குறான் பக்கத்துக்கிட்ட, என்னையே அந்த ஆள் அடிக்கவே மாட்டேங்கிறாரு, விளையாட தெரியாதால ஏன் கொண்டாந்து கேப்டனாக போட்டிங்கிறான், அடிக்கவே தெரியல. பாலையே பார்க்க மாட்டேங்கிறாரியா, அந்த பக்கமே பார்க்குறாரு என்னன்னு கேட்டாங்க. அது சினிமா நடிகைகளுக்கெல்லாம் பாஸ் கொடுத்துருக்கான்ப்பா, சினிமா நடிகைகளாக உட்காந்துருக்கு. அவர் அங்கேயே பார்த்துக்கிட்டு அடிக்க மாட்டேங்கிறார் இல்லையா பாலுங்கிறான். இப்படி கவலைப்படுது உங்கள் இது. அவுட் ஆனால் கட் பண்ணிடுறாங்க, திருப்பி ரீஷூட் எடுறாங்கிறாங்க. உதயநிதி அவுட் ஆனதை மக்கள்கிட்ட காமிக்கக்கூடாதுங்கிறாங்க. இப்படி விளையாட தெரியாதால கொண்டாந்து விளையாடுறீங்க. உங்கள் லெக் ஸ்பின் வேலை தான் அவசரம், ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். உங்கள் லெக் ஸ்பின் கதை நாரின கதை. லெக் ஸ்பின் போடுறேன்ட்டு 4 அடி தள்ளி பால் போய் அவன் பேட் பண்ணுறவன் வார்த்தையே விருத்துட்டான். என்ன லெக் ஸ்பின்னுங்கிறீங்க அந்த பக்கம் முடியாது, அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் முதலமைச்சர், நீ விளையாடுறது ஒரிஜினல் கிரிக்கெட்டுப்பா, இது அரசியல் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் விளையாட வர்றவன் பூரா தலையில் வச்சுட்டு போகிறான். அதனால் கிரிக்கெட்டில் ஆர்வத்தோடு இருக்கிறதோட மட்டும் நிறுத்திக்கங்க. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு நீங்களும் உங்கள் பையனும் போகாதீங்க. இது உண்மையிலே ஒரு பணிவான வேண்டுகோள். நாரடிக்காதீங்க கிரிக்கெட்டை. வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி. இனிமேல் விளையாடாமல் இருந்தீங்கன்னா மிகவும் நன்றியுடையவர்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது ஸ்டாலினை பற்றினா அடுத்தது ஹிந்தி போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த சவுத்து சைடு தூத்துக்குடி சைடெலாம் ஹிந்தியை அழிக்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஹிந்தி பேரெல்லாம் அழிக்கிறாங்க. ஏன் அழிக்கிறான்? இப்போ என்ன நடந்து போச்சு? என்ன சொல்கிறான்? இந்தியை திணிக்கிறாங்க. அவன் எங்கே திணிச்சான்னு சொல்லிட்டான் முட்டாள்கள்கிட்ட. முட்டாள்கள் சிந்திக்கிற மாதிரி இல்லை. அவன் எங்கேயா திணிச்சான்? புது பாடத்திட்டத்தில் 3வது மொழியை படிச்சுக்கன்னா இந்தியை திணிச்சான்னு சொல்கிறீங்களே. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் முட்டாள்களா? யோசிக்க மாட்டானா அப்படின்னு காரி துப்புனாலும் போய் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இந்தி போராட்டம். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு 3வது ஒரு மொழியை படிக்கணும் உங்கள் பிள்ளைகள் அப்படின்னு நினச்சா திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. என்ன வேலை பண்ணுறான் பாருங்கள். வட இந்தியாவிலாம் நம்மளை என்ன நினைப்பான்? இப்போவே தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் ஒன்றும் பேச முடியலை. அங்கே இருக்கிறவனுக்கு ஆங்கிலம் தெரியல, ஹிந்தி பேசுகிறான். பாதிக்கப்படுறவன் நம்ம. படிக்கிற மாணவர்களுக்கு ஹிந்தி இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். வேறு மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறான்.
நம்ம பாடத்திட்டத்தில் நம்ம அதைத்தானே விரும்புகிறோம். இவன் யார் இப்போ இந்தியை தூண்டி விடணும்? ஏன் தெரியுமா? அந்த 2000 கோடி அமுக்கணும். 2000 கோடி கொடுத்துட்டா ஒரு போராட்டமும் நடக்காது. 2000 கோடி அமுக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் இந்தி போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். எந்த தமிழனும் சொல்கிறேன், அவருக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. மானமுள்ள தமிழன் எல்லாருமே இவர்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க. இவங்க திராவிடம், நமக்கு தெரியும் எந்த மொழியை படிக்கணும்னு. அதனால் இந்த போராட்டத்திற்கு தன்மானம் சுயமரியாதை இருக்கிற எந்த தமிழனும் ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கருத்து. அடுத்தது ஸ்டாலின் சொல்கிறார், வரி தர முடியாது, மத்திய அரசாங்கத்துக்கு வரி தர முடியாதுன்னு நான் சொல்ல ஒரு நொடி போதுங்கிறார். அப்படின்னா வரி தரமாட்டேங்கிறார். வரி தரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல ஒரு வினாடி போதும் அப்படின்னு பேசுகிறார். வரி தரமாட்டேன்னு சொல்லிடுவீங்களா? சொல்லி பாருங்கள். தைரியம் இருந்தால் சொல்லி பாருங்கள். முதுகெலும்பு இருந்தால் சொல்லி பாருங்கள். ஆர்டிகல் 356 படிச்சுட்டு சொல்லி பாருங்கள். ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி, ஆர்டிகல் 356. அரசியல் சட்டம் மீறப்படும் போது அரசியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் ஒரு மாநில அரசாங்கம் அவர்களை மத்திய அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்யலாம். இதுதான் ஆர்டிகல் 356. அரசியல் சட்டத்தில் கூட்டாட்சி மத்தியில் இருப்பது கூட்டாட்சி, நீங்கள் மாநிலத்தில் இருப்பவர்கள் மாநில ஆட்சி. மத்தியில் இருப்பவனும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், 130 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீங்கள் 6 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. நீங்கள் வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்கள். முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. 356 தூக்கி டிஸ்மிஸ் பண்ணிடலாம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டாலினுக்கு வரியை பற்றி புரிஞ்சுக்கங்க. வரி விதிக்கக்கூடிய அதிகாரத்தில் என்றைக்கோ இழந்துட்டீங்களே. நீங்கள் வரி தர முடியாதுன்னு இல்லை, இப்போ மத்திய அரசாங்கம் உங்களுக்கு வரி தர முடியாதுன்னா நீங்கள் காலி. காரணம் இப்போ ஜிஎஸ்டி யார் வசூலிக்கிறா? எல்லா ஜிஎஸ்டியும் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. மத்திய அரசாங்கம் அதில் உங்கள் இதை பிச்சை போட்ட மாதிரி 2000 கோடி 3000 கோடின்னு கொடுக்குறாங்க. நிர்மலா சீதாராமன் போயிட்டு பாக்கி இருக்குது வரியை கொஞ்சம் விடுவீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. பார்லிமெண்ட்லாம் என்ன பேசுகிறீங்க? நிர்மலா சீதாராமன் இது வரி பாக்கியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆக மத்திய அரசாங்கம் நினைத்தால் உங்களுக்கு வரி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் காலி. இதில் வரி கட்ட மாட்டேன்னு சொன்னான்னா அப்போ நாட்டு முதலமைச்சருக்கு நாட்டோட நடப்பே தெரியல. இந்த கார்பரேஷனில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இதெல்லாம் வாங்க, அது மட்டும்தான் டாஸ்மாகில் வசூல் பண்ணுறது. கார்பரேஷனில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்கும்போது இது மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கிறது. மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குற வரியெல்லாம் இல்லை, மத்திய அரசாங்கம் தான் அவங்க வசூல் பண்ணி உங்களுக்கு பிச்சை போடுறாங்க. அது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வரியை பற்றின அடிப்படை விஷயமே ஸ்டாலினுக்கு தெரியலையே. பெட்ரோலில் வேட்டுன்னு வரும், அது மட்டும் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் கொடுக்கும் நிலையில் இல்லை. மத்திய அரசாங்கத்திடம் வரியை பிச்சை எடுக்கும் நிலையில் தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வரியை பற்றிய அடிப்படை விஷயமே தெரியாமல் ஸ்டாலின் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம், திரைத்துறை சினிமாக்காரவங்களுக்கு சென்னையில் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு முக்கியமான இடம். ஒரு கிரவுண்டு 1 கோடி 1-2 கோடின்னு போகுது. அங்கே 60 ஏக்கர் கொடுத்தாங்க. அதை யாருமே முதல்ல டெவலப் ஆகாமல் இருக்கும்போது கட்டலை. இப்போ 2 கோடி போகுதுன்னு அந்த சினிமாக்காரங்களாம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. உடனே நான் தான் சொன்னேன்ல, அவர் சொன்னபடி திரைத்துறையினருக்கு 60 ஏக்கர் 99 வருஷம் லீஸ் பார்த்துக்காங்க. ஸோ உதயநிதி கேட்டார அவங்க அப்பா வீட்டு சொத்தான்னு நாங்கள் கேட்குறோம். உங்கள் அப்பா வீட்டு சொத்தா இல்லை உங்கள் தாத்தா வீட்டு சொத்தா? 60 ஏக்கர் யாருடைய சொத்து? அரசாங்கத்தோட நிலம். யாருக்கு கொடுக்குறீங்க? பட்டியலினத்து மக்களில் பின்தங்கி இருக்கிறவனுக்கு கொடுங்க. மற்ற ஜாதியில் வீடு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க. சினிமாக்காரங்களுக்கு கொடுக்குறீங்களே, சினிமாக்காரவங்களுக்கும் ஏழைகளாக இருக்கக்கூடிய சினிமாக்காரனுக்கு அது போகுமா? உதயநிதி ரெக்கமெண்டேஷன், சினிமா நடிகர் ரெக்கமெண்டேஷன், பெரிய ஹீரோ ரெக்கமெண்டேஷன் அவங்களுக்கு தான் ஒதுக்குவான். சரி ஒதுக்குறீங்க, அரசாங்க நிலத்தை கொடுத்துட்டீங்க. அரசாங்கத்துக்கு வாடகை எவ்வளோ தெரியுமா? வருஷத்துக்கு 1000 ரூபா. இவங்க வீடாக இருந்தால் செனட் ஆஃபரோட லீஸுக்கு விடுறதா இருந்தால் விடுவாங்களா? ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா. மாதம் எவ்வளவு? 70 ரூபா 80 ரூபா வருது மாதம். அரசாங்க நிலத்தை வாங்கி மாதம் 80 ரூபாவில் ஒரு பிளாட் 1 கிரவுண்டு லேண்டை நீங்கள் கொடுப்பீங்களா? உங்கள் சொந்த துபாயில் போய் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்கள, அதை வாங்கி கொடுங்கங்கிறது தான் சொல்கிறேன். இதே மாதிரி நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலையத்துறை கோயிலுக்கு சொந்தமான அத்தனை நிலங்களையும் இதே மாதிரி ஊரை ஏமாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறாங்க தெரியுமா?
கோயில் நிலத்தை பூரா இதே மாதிரி மாதம் 50 ரூபா மாதம் 60 ரூபான்னு கொடுத்துட்டு இவன் அதில் இருந்துக்கிட்டு 10 கோடி 20 கோடின்னு வாங்கி 99 வருஷம் லீஸ் போட்டு கொடுக்குறான். யார் கேட்பா? முருகனும் ஈசனும் பெருமானும் தான் கேட்கணும், அந்த சக்தியும் தான் கேட்கணும். உங்களை யார் நிலத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறான்? கோயில் நிலத்தை எடுத்து போகிறவ வருவன் கட்சிக்காரன் எல்லாத்துக்கும் 90 வருஷம் லீஸு 99 வருஷம் லீஸு. இது 99 வருஷம் லீஸு. வெள்ளைக்காரன் தான் அப்படி கொடுத்துட்டு போனான். வெள்ளைக்காரன் இங்கேருந்து போகும்போது, நாட்டை விட்டு போகும்போது, அவன்கிட்ட வேலை பார்த்தவன், பியூனாக இருந்தவன், டிரைவராக இருந்தவன், வேலைக்காரனாக இருந்தவன், தோட்ட வேலை பண்ணுறவன் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றையும் 90 வருஷம் லீஸு 99 வருஷம் லீஸுன்னு கொடுத்துட்டு போனான். காரணம் இந்தியாங்கிறது அவன் நாடு இல்லை. ஆனால் சொந்த நாட்டிலேயே கோயில்கள் நிலத்தை பூரா இன்னொருத்தருக்கு விட்டக்கூடிய திருடர்கள் இவங்க. 60 ஏக்கர் வந்துக்கிட்டு 80 ரூபா வாடகை மாதத்துக்கு 99 வருஷத்துக்கு லீஸு போடுறானா? மனசாட்சி இருக்கணும், இதை செய்வானா? முதலமைச்சர் அந்த கையெழுத்து போடும்போது கூசணும், மனசாட்சி உறுத்தணும். அரசாங்க நிலமாச்சே, எவனுக்கு கொடுக்கணும்? எவனுக்கு கொடுக்குறோம்? அதை எவ்வளவு பணத்துக்கு கொடுக்குறோம்? இன்றைக்கி அங்கே கிரவுண்டு என்ன ரேட்டு போகுது? இதெல்லாம் வேலை செய்தா உங்களுக்கு? அதனால சொல்கிறேன், நாசமாக போவீங்க. அரசாங்க நிலத்தை கொள்ளையடிச்சிங்க, அரசாங்க பணத்தை கொள்ளையடிச்சா நாசமாக போவீங்க. நான் சொல்லிடுறேன். நாங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்க்கும் போதெல்லாம் பயந்து இது பண்ணுவோம். ஐயோ, ஏழை மக்கள் வரி பணையா பில்லு மாற்றி போடுறதுனா பயப்படுவோம். நாங்கள் பொய்யான பில்லை போட மாட்டோம். பிள்ளைங்களுக்கு இது வரும் அப்படின்ட்டு மெடிக்கல் பில்லெல்லாம் டூப்ளிகேட் பில்லு தான் போடுவாங்க. நான் போடவே மாட்டேன், பயப்படுவோம். குழந்தைகள்லாம் நாளைக்கு நோய் வந்துடும் அப்படின்னு. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை மனசாட்சி வேணாம்? அரசாங்க நிலத்தை இப்படி கொடுக்குறீங்களே, கோயில் நிலத்தை இப்படி 90 வருஷம் 99 வருஷம் இப்போ 20 ரூபா 30 ரூபான்னு வாடகை கொடுத்தா கோயில்கள்லாம் எப்படி? அதான் ஒரு கால பூஜை கூட பண்ண முடியாத அளவுக்கு கோயில் நாசமாக இருக்குன்னா உங்களை மாதிரி ஆளுங்க வந்தது தான் காரணம். ஜெயலலிதா வந்து அன்னதானம் போட்டாங்க, நிறைய இதுக்கு இது பண்ணாங்க. ஆனால் உங்களை மாதிரி கொள்ளையடிக்கிற குரூப்பு மனசாட்சியே இல்லாமல் என்னமோ மாநாடு நடத்துக்கிறாங்க, வெக்கம் இல்லாமல். முருகர் மாநாடு இதுன்னு. முருகருக்கு குழி தோன்றீங்க அந்த பக்கம். முருகருக்கு சொந்தமான நிலங்களை பூரா கட்சிக்காரனுக்கும் இவனுக்கும் 10 ரூபா 20 ரூபா வாடகையில் 50 வருஷம் லீஸு 99 வருஷம் லீஸுன்னு கொடுத்து கோயில் நிலங்களை எல்லாம் குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இறைவன் தான்ப்பா உங்களை கேட்கணும். 99 வருஷம் லீஸ் கொடுத்தா எத்தனை கோயில் நிலத்தை கொடுத்துருப்பீங்க? இறைவன் தான் உங்களை கேட்க வேண்டும். மக்களுடைய சொத்துக்களை இப்படி பொறுப்பில்லாமல் அழித்து கொண்டிருக்கும் ஒரு இது வந்து நாஸ்திக அரசு. இந்த திராவிட அரசு சீக்கிரம் ஒழியணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய விருப்பம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.